Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்டட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் லாஸ்ட் வீக் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நீங்கள் டாபிக்ஸ் கேட்கலாம், அதை நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக காமெண்ட் பண்ணியிருந்த பிரியா குமார் அப்படின்றவங்க கேட்ட லெசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தட் இஸ் பீயிங் வெர்சஸ் பீன். பீயிங்க்கும் பீன்க்கும் நிறைய சென்டென்சஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பீயிங்னா என்ன, பீன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பீயிங் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் பி. பியோடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் ஒன்றும் இல்லை, பி கூட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். ஓகே. பீன்னா பியோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V3 ஃபார்ம். ஓகே. பியோடைய V3 ஃபார்ம் தான் பீன். ஆல்ரைட். அடுத்து மேஜராக நம்ம பீயிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் கூட யூஸ் பண்ணுவோம். பீனை பர்ஃபெக்ட் டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஆஃப்டர் ஹேவ், ஹேஸ், ஹேட் கூட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பீனை. ஓகே. ஸோ இப்போ இது இன்னும் டீட்டெயில்டாக பீன் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீயிங் பார்க்கலாம். கண்டினியூஸ் டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். அது ஆக்டிவ், பாசிவ் ரெண்டுத்துலேயுமே பார்க்க போகிறோம். அண்ட் adverb participle clauses, இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட. இதை பற்றி நான் டீட்டெயிலாக தனியாகவே ஒரு லெசன் போடுறேன். பட் இந்த லெசனில் நான் பீயிங் மட்டும் கவர் பண்ண போகிறேன். அடுத்தது ஜெரண்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஜெரன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, மேலே அட்டாச் பண்ணுறேன், ஐபாரில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இது ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீயிங்கை கண்டினியூஸ் டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ கண்டினியூஸ் டென்சஸில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஆர் பீயிங் செல்ஃபிஷ். ஓகே. ஸோ கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மில் என்னென்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் கேட்ட மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். இங்கே வேர்ப் வந்து பி, அது கூட ஐஎன்ஜி சேர்த்தோன்னா பீயிங் கிடைக்குது இல்லையா? ஸோ வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் இங்கே பீயிங் யூஸ் ஆகிருக்கு. ஸோ யூ ஆர் பீயிங் செல்ஃபிஷ்னா கரண்ட்டாக இப்போ எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு. ஓகே. ஸோ எப்போவுமே அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லும்போது யூ ஆர் செல்ஃபிஷ்ன்னு சொல்லலாம். நீ எப்போவுமே ஒரு செல்ஃபிஷ், நீ ஒரு செல்ஃபிஷ் பர்சன் இப்படி சொல்கிறதுக்கு யூ ஆர் செல்ஃபிஷ். நீ இப்போ செல்ஃபிஷாக நடந்துக்கிற, ஓகே, அதை குறிக்கிறது தான் யூ ஆர் பீயிங் செல்ஃபிஷ். அடுத்தது ஷீ இஸ் பீயிங் வெரி கேர்ஃபுல் திஸ் டைம். அவள் இந்த முறை ரொம்ப கவனமாக நடந்துக்கிறா. ஓகே. அவள் எப்போவுமே கவனமாக நடந்துக்குவானா எப்படி சொல்லுவீங்க? ஷீ இஸ் வெரி கேர்ஃபுல். ஷீ இஸ் அ கேர்ஃபுல் பர்சன். அவள் எப்போவுமே ரொம்ப கவனமாக நடந்துக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரைட். ஸோ இப்போ நடந்துக்கிறான்னு சொல்லும்போது இஸ் பீயிங் வெரி கேர்ஃபுல். அடுத்தது தே ஆர் பீயிங் கேர்ஃபுல் நாட் டு மெஸ் இட் அப். மெஸ் இட் அப்னா சொதப்பாமல், ஓகே, எந்த தப்பும் நடக்காமல் அவங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கிறாங்க. ஸோ எந்த சொதப்பிடக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கிறாங்க. அதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். அடுத்தது ஹீ இஸ் பீயிங் ஜெனரஸ். ஹீ இஸ் பீயிங் ஜெனரஸ். ஜெனரஸ்னால் உங்களுக்கு தெரியும், தாராள மனசோடு இருக்கான் அவன். அந்த தாராள மனசோடு நடந்துக்கிறான். ஹீ இஸ் பீயிங் ஜெனரஸ், மேக் யூஸ் ஆஃப் இட். அவன் தாராளமாக நடந்துக்கிறான். ஸோ இப்போயே நீ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோ, அந்த மாதிரி அர்த்தம். ஆல்ரைட். அடுத்தது பீயிங்கை கண்டினியூஸ் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பாசிவ் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் தி ரிசல்ட்ஸ் were being counted. ஸோ பாசிவ் வாய்ஸ் பற்றியும் நான் டீட்டெயில்டாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிவுகள் எண்ணப்பட்டு கொண்டிருந்தது. ஓகே. பட் பேச்சு வழக்கில் இதை சொல்ல மாட்டோம். பாசிவ் வாய்ஸ் லெசனில் நான் நிறைய இதை சொல்லியிருப்பேன். ரிசல்ட்ஸை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரிசல்ட்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, யாரோ பண்ண மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே. தட்ஸ் ஹவு வி யூஸ் பாசிவ் வாய்ஸ் இன் தமிழ். ஓகே. அடுத்தது சாஃப்ட்வேர் இஸ் பீயிங் அப்டேட்டட். த சாஃப்ட்வேர் இஸ் பீயிங் அப்டேட்டட். இப்போது அப்டேட் ஆகிக்கொண்டு இருக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது யுவர் ரூம் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட். உங்கள் ரூம் தயார் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் ரூமை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறான். அடுத்தது ஹி வாஸ் பீயிங் கார்னர்ட். ஓகே. அவன் கார்னர் செய்யப்பட்டு கொண்டு இருந்தான். அவனை யாரோ கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான். ஹி வாஸ் பீயிங் கார்னர்ட். ஆல்ரைட். அடுத்தது பீயிங்கை ஜெரண்டா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜெரண்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பிளேலிஸ்ட் இருக்குது. அது நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்ற வீடியோஸ் எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜெரன்ஸா இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பீயிங் ஆங்க்ரி isn't gonna சால்வ் எனிதிங். கோவமாக இருக்கிறது, கோபமாக இருப்பது எதையும் சரி செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் அது தான். ஸோ இந்த இடத்துல பீயிங் அப்படின்ற ஜெரண்ட் வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அடுத்தது பீயிங் பேஷண்ட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் தட் வி ஹேவ். நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் பொறுமையாக இருக்கிறது, பொறுமையாக இருப்பது. ஸோ இருப்பது அப்படின்னு சொல்கிறதுனால பீயிங்கை இங்கே ஜெரண்டா சப்ஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது
ஐ என்ஜாய் பீயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பீயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது எனக்கு பிடிக்கும், நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பீயிங்கை நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜெரண்டா. அடுத்தது ஸ்டாப் பீயிங் லேசி அண்ட் ஹெல்ப் ஹர். சோம்பேறியாக இருப்பதை நிறுத்திட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. ஸ்டாப் பீயிங் லேசி. இப்போது பீயிங்கை அட்வர்ப் பார்ட்டிசிபிள் கிளாஸஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்ட்டிசிபிள் கிளாஸஸ்னால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட், பாஸ்ட் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே நம்ம பீயிங்கை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது என்ன அர்த்தமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ், ஆஸ், சின்ஸ், ஒரு ரீசனை சொல்கிறதுக்காக நம்ம பீயிங்கை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பீயிங் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான், ஐ ஆஃபன் கெட் டு மீட் ஹிஸ் பாஸ். ஓகே, ஜானுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால என்னால் அவனோட பாஸை அடிக்கடி மீட் பண்ண முடியுது. ஐ ஆஃபன் கெட் டு மீட் ஹிஸ் பாஸ். ஐ ஆஃபன் மீட் ஹிஸ் பாஸ்ன்னு கூட சொல்லலாம். கெட் டுனா மீட் பண்ண முடியுது, மீட் பண்ண கிடைக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஐ ஆஃபன் கெட் த சான்ஸ் டு மீட் ஹிம், அந்த மாதிரி கூட சொல்லலாம். ராகுல் பீயிங் த கிளாஸ் டாப்பர் பார்ட்டிசிபேட்ஸ் இன் அதர் ஆக்டிவிட்டீஸ் டூ. ராகுல் கிளாஸ் டாப்பராக இருக்கிறதுனால, ஸோ நான் சொன்ன மாதிரி பிகாஸ், ஆஸ், சின்ஸ் இந்த அர்த்தத்தில் தான் நம்ம இங்கே பீயிங்கை யூஸ் பண்ணுறோம். ராகுல் வந்து கிளாஸ் டாப்பராக இருக்கிறதுனால அவன் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பீயிங் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான், இந்த இடத்துல நீங்கள் ஆஸ், சின்ஸ், பிகாஸ் எது போட்டாலும் கரெக்டாக தான் வரும். பிகாஸ் ஐம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான், ஐ கெட் டு மீட் இஸ் பாஸ். எப்படி உங்களால் பார்க்க முடியுது அவங்க பாஸ் அடிக்கடி அப்படின்னு கேட்கும்போது, பிகாஸ் ஐம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான், பீயிங் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான். ஓகே, அதே மாதிரி தான் ராகுல் எப்படி மற்ற ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பிகாஸ் ஹீ இஸ் த கிளாஸ் டாப்பர். ஓகே, பிகாஸ் சின்ஸ் ஹீ இஸ் த கிளாஸ் டாப்பர், ஆஸ் ஹீ இஸ் த கிளாஸ் டாப்பர், இப்படிலாம் சொல்லலாம். அடுத்தது பீயிங் அன் இன்ட்ரோவர்ட், ஐ ஆல்வேஸ் அவாய்ட் சோஷியல் கேதரிங். ஓகே, நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால, இன்ட்ரோவர்ட்டாக தெரியும்ல, யார்கிட்டையும் பேச பிடிக்காம கொஞ்சம் தனியாக இருக்க விரும்புகிறவங்க தான் நம்ம இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால நான் சோஷியல் கேதரிங்ஸை அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே பீயிங்க்கு பதிலாக பிகாஸ் ஐம் அன் இன்ட்ரோவர்ட், ஐ ஆல்வேஸ் அவாய்ட் சோஷியல் கேதரிங், சின்ஸ் ஐம் அன் இன்ட்ரோவர்ட், அப்படி கூட சொல்லலாம். அதே மாதிரி தேஜா பீயிங் அன் ஆனஸ்ட் பர்சன், இல்லைனா பீயிங் அன் ஆனஸ்ட் பர்சன் தேஜா குடன்ட் கீப் த சீக்ரெட் ஃப்ரம் ஹர், எப்படி வேணால் சொல்லலாம். அதே மாதிரி தான் முன்னாடியும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரவி பீயிங் த கிளாஸ் டாப்பர், இல்லைனா பீயிங் த கிளாஸ் டாப்பர் ரவி பார்ட்டிசிபேட்ஸ் இன் அதர் ஆக்டிவிட்டீஸ் டூ, இப்படியும் சொல்லலாம். ஸோ தேஜா ஒரு ஆனஸ்ட் பர்சனாக இருக்கிறதுனால அவனால் அவகிட்ட இருந்து சீக்ரெட்ஸை மறைச்சி வைக்க முடியல. ஓகே, கீப் சம்திங் ஃப்ரம் சம் ஒன் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சி வைக்கிறது. கீப் சம்திங் ஃப்ரம் சம் ஒன். ஓகே, கீப் த சீக்ரெட் ஃப்ரம் ஹர், கீப் சம்திங் ஃப்ரம் ஹர். ஆல்ரைட், ஸோ ஆனஸ்ட் பர்சனாக இருக்கிறதுனால சின்ஸ் தேஜா இஸ் அ ஆனஸ்ட் பர்சன், ஹீ கேனாட் கீப் த சீக்ரெட் ஃப்ரம் ஹர், அப்படியும் சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ இதெல்லாம் தான் பீயிங்கோட யூசஸ். இப்போ நாம் பீனோட யூசஸ் பார்க்கலாம். ஸோ வெரி சிம்பிள் ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்கள், பர்ஃபெக்ட் டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்ட் டென்சஸ்ன்னு சொல்லும்போது ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்சஸ், அண்ட் அதே மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன், மாடல்ஸ் ஹாவ் பின் ப்ளஸ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்லேயும் நம்ம பீன் யூஸ் பண்ண போகிறோம். அட்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் இதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பேட்டர்ன்லேயும் நம்ம பீன் யூஸ் பண்ணுவோம். இப்போ டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் பின் பிஸி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீ ஹாஸ் பின் டு டெல்லி லாஸ்ட் வீக். அவள் போன வாரம் டெல்லி போயிருந்தா. ஸோ ஹீ ஹாஸ் பின் டு டெல்லி லாஸ்ட் வீக். ஷீ ஹேட் பின் தேர் ட்வைஸ். அவங்க 2 தடவை போயிருக்கிறா. ஷீ ஹேட் பின் தேர் ட்வைஸ். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஹேவ், ஹேஸ், ஹேட் இல்லை வில் ஹேவ் பக்கத்தில் V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் பீயுடைய V3 ஃபார்மாக தான் பீனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், இங்கே நாம் பீனை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் வேர்பிங்க பீன் தான். ஓகேங்களா? இதுவே நம்ம பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரியாக யூஸ் ஆகிருக்கு, ஹெல்பிங் வேர்பாக யூஸ் ஆகிருக்கு. பாருங்கள், த மனி ஹேஸ் பின் கிரெடிட்டட். த மனி ஹேஸ் பின் கிரெடிட்டட். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டுடைய பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். பணம் கிரெடிட் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். யூ ஹேட் பின் சென்ட் டு ஃபினிஷ் இட். நீ இதை முடிக்க அனுப்பப்பட்டு இருந்தாய். ஓகே, இதை முடிக்க தான் உன்னை அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, யூ ஹேட் பின் சென்ட். அடுத்தது, the forms will have been reviewed by tomorrow. நாளைக்குள்ள ஃபார்ம்ஸ் எல்லாம் ரிவ்யூ செய்யப்பட்டிருக்கும். ஓகே, ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பீனை வந்து நம்ம ஆக்சிலரி வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பீன் தான் அங்கே மெயின் வேர்பே. V3 ஃபார்ம் வந்து அங்கே பீன் தான். இங்கே பீன் வந்து ஹெல்பிங் வேர்பா, ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் ஆக்சிலரி எல்லாம் ஒன்று தான், அதுவாக யூஸ் ஆகிருக்கு.
இங்கே V3 வந்து credited, sent, reviewed அப்படின்னு இருக்குது. அதுதான் இங்கே மெயின் verb. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸில் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். I've been learning this for 1 month now. நான் இது ஒரு மாதமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கேயும் been வந்து என்னவா யூஸ் ஆகிருக்கு? ஆக்சிலரி வேர்பாவா இல்லை மெயின் வேர்பாவா? எஸ், ஆக்சிலரி வேர்பா தான். மெயின் வேர்ப் இங்கே லேர்னிங். ஓகே, ஆக்ஷன் வேர்ப் இங்கே லேர்னிங். மெயின் வேர்ப் ஆக்ஷன் வேர்ப் ரெண்டும் ஒன்று தான். ஆக்சிலரி வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் ரெண்டும் ஒன்று தான். I had been sleeping since 9. 9 மணிலேருந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இயர் யூ வில் ஹவ் பின் லிவிங் ஹியர் ஃபார் 6 years. ஓகே, அடுத்த வருஷம் நீங்கள் 6 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரைட், இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சருக்கு பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம் கிடையாது, ஸோ அதனால் அது இல்லை. அடுத்த யூஸ்க்கு போகலாம். அதாவது மாடல்ஸ் கூட ஹவ் பின் சேர்த்து adjectives ஒரு adverbs யூஸ் பண்ணுறது பாருங்கள். யூ ஷுட் ஹவ் பின் கேர்ஃபுல் அப்படின்னா நீ கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் கூட நம்ம ஹாவ் பின் போடும்போது நடக்காத ஒரு விஷயத்தை தான் பொதுவாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? தே மைட் ஹவ் பின் பிஸி, அவங்க பிஸியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது யூ குட் ஹவ் பின் த சிஇஓ, நீ சிஇஓவாக இருந்திருக்க முடியும், நீ ஆயிருக்கலாம், நீ சிஇஓவாக ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த adjectives adverbs இல்லாமல் V3 ஃபார்ம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள். he should have been sent to jail, அவன் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஸோ இது வந்து passive forms. ஓகே, மாடல்ஸ் கூட have been V3 போடும்போது passive ஃபார்மாக இருக்கும். ஓகே, you could have been selected if you had participated, நீ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தனா நீ செய்யப்பட்டிருப்பாய், உன்னை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, நீ செலக்ட் ஆகிருப்ப அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது they would have been caught already, அவங்க ஏற்கனவே அவங்கள பிடிச்சிருப்பாங்க, அவங்க ஏற்கனவே மாட்டியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு they could have been caught already or would have been caught. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பீன் அண்ட் பீயிங்கோட யூசஸ் தான் பார்த்தோம். ஸோ இதில் நான் சொல்லியிருக்க எல்லா லெசனுமே தனித்தனியாக, அதாவது கண்டினியூஸ் டென்சஸ், பாசிவ் வாய்ஸ், இது எல்லாமே நான் தனித்தனியாக டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ இங்கே நான் 5 questions கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்ன யூசஸ்லேருந்து தான் பீன் அண்ட் பீயிங் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் தீஸ் questions out. எனக்கு தனியாக இருப்பது பிடிக்கும், அவள் உன்கிட்ட பொறுமையாக நடந்துக்கிறா, அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் அவர் காப்பாற்றப்பட்டார், நான் உன்னுடைய நிலைமையில் இருந்திருக்கிறேன், நீ என்னுடன் இருந்திருக்க வேண்டும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 3 வந்து பீயிங் யூஸ் பண்ணுறது, லாஸ்ட் 2 பீன் யூஸ் பண்ணுறது. ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. I'll see you all in the next video with a new lesson. Till then, take care and bye.